புதுக்கா விசாரிக்க சொந்த பந்தங்க இருக்காங்க இல்லையோ உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன் சொல்லு. கஷ்டப்பட்டு கடன் வாங்கி எப்படியோ ஒரு வீடு கட்டினேன். இப்போ அந்த வீடே வாங்கின கடனை கட்ட முடியாம கையை விட்டு போகுது. என்னடா சொல்ற? வீட்டில் யாருமா? ஐயோ பேங்க்ல இருந்து ஆளுக வந்துட்டாங்க போல. இந்தா வரேன் தம்பி. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பேங்க்லேயே சொல்லிட்டாங்க இன்னும் 2 நாளில் உங்கள் வீட்டை ஏலத்துக்கு விட போகிறோம். தம்பி இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க தம்பி. என் பையன்கிட்ட சொல்லி எப்படியாவது 2 நாளில் பணத்தை கட்ட சொல்லுங்க தம்பி. 2 நாள்னு சொல்லியே 2 வருஷம் ஆக்கிட்டீங்க. அதெல்லாம் முடியாதுமா. உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நான் வரேன். தம்பி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க தம்பி. என்ன பண்றதுனே தெரிலடா. டேய் இங்க பாருடா. டேய் இங்க பாரு. டேய் என்னால எவ்வளவு பணத்தை பெட்ட முடியுமோ அவ்வளவு பெரட்டி தரேன்டா. நீ என்ன மாதிரி சாதாரண மனுஷன் தான்டா. கடன் வாங்கி வீடு கட்டி கஷ்டப்படுறத விட வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாம் போல. நீ அதெல்லாம் விடு, எப்பயும் போல இரு. வா எந்திரி வா. என்ன வாழ்க்கடா இது. கிளம்பிட்டீங்களா? உன்னா வந்து உட்காந்துடுறாவணும். நம்ம வேலையை பார்ப்போம். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. டேய் என்னடா பண்றது? தெரிலம்மா, நடக்கிறது நடக்கட்டும். சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா. ஏலே எங்கெல்லாம் இருக்கீங்க? அண்ணா நம்ம ஏரியாவில் தானே இருக்கோம். சரி என்ன விஷயம்? ஏலே பாரதிபுரத்தில் 2 லோடு, நாகல்நகரில் 2 லோடு, வேடப்பட்டியில் 2 லோடு, அப்புறம் குள்ளானம்பட்டியில் 2 லோடு. சரிண்ணா. ஏலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரிண்ணா. சம்பளத்தை வந்து கடையில் வாங்கிக்கல. அப்புறம் மாரிமுத்துக்கும் நாட்டமுத்துக்கும் ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டாங்களே, எடுத்து அவன் கையில் கொடுத்துடல. சரிண்ணா சொல்ல மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடைக்கு வரேண்ணா. புரியுதா? வைக்கிறல. சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு சூப்பு. ரஞ்சித், மிஸ்டர் ரஞ்சித். ஐயோ பேங்க்ல இருந்து ஆளுக வந்துட்டாங்க போல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. மா குணவதி அம்மா, மா குணவதி அம்மா. தம்பி இன்னும் 2 நாள்ல எப்படியாவது பணத்தை கட்ட சொல்லியிருந்தேன். வீட்டை ஒன்றும் பண்ணிடாதீங்க தம்பி. இந்த